இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு கோபமடைய செய்யும் 10 விஷயங்கள், 10 திங்ஸ் தட் மேக் காட் ஆங்கிரி. நேத்து நம்ம தேவனுக்கு சந்தோஷம் தருகின்ற விஷயங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஏன்னா தேவன் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் இல்லைங்க. அவரால தான் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்திருக்கிறோம். தேவன் எல்லாமே நமக்கு நல்லதுதான் பண்றாருங்க. நம்ம லைஃப்ல தேவன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். அவரு தான் நமக்கு எல்லாம் இல்லைங்களா? அதனால அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் நம்ம லைஃப்ல செய்யணுங்க. நம்ம வாழ்க்கையில ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பிடிச்ச காரியங்களை மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். அவன் மனசுக்கு சந்தோஷம் தர விஷயங்களை மட்டும் தான் குறிப்பிட்டு நம்ம செய்வோம். அவங்களுக்கு கோவம் வர மாதிரி நம்ம நடந்துக்க மாட்டோம். மனுஷங்களுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம தரும்போது தேவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரணும் இல்லைங்களா? சோ அவருக்கு கோபம் தருகின்ற விஷயங்களை நம்ம பார்த்து அதை நம்ம லைஃப்ல அவாய்ட் பண்ணணும். முதலாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது ஐடலேட்ரிங்கோ, விக்கிரக ஆராதனை. இப்போ ஒரு கேள்வி வரலாம், நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விக்கிரகமும் இல்லையே, நம்ம எங்க போயிட்டு ஒரு சிலையை தொட்டா கொண்டு போறோம்? இது நம்மளுக்கு அப்ளிகபிள் இல்லைன்ட்டு நமக்கு தோணலாங்க. ஆனா இருக்குது. எப்படின்னாக்கா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நம்ம வேற யாருக்காவது கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அதுதான் விக்கிரக ஆராதனை. அது ஒரு பழக்கமா இருக்கலாம், ஒரு பர்சனா இருக்கலாம், நம்மளுக்கு இருக்கின்ற ஆசையா இருக்கலாம். எப்படின்னாக்கா, நம்மளையே நம்ம அதிகமா லவ் பண்றோம்னு வச்சுங்களேன், நம்மளே நமக்கு ஒரு விக்கிரகம். அழகின் மேல ரொம்ப ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த அழகு நமக்கு ஒரு விக்கிரகம். மத்தவங்களோட பொருள் மேல நம்ம ஆசை வச்சா அது விக்கிரக ஆராதனை. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, அந்த ப்ரையாரிட்டியை நம்ம வேலைக்கு நம்ம கொடுத்தோம்னாக்கா, அந்த வேலை நமக்கு ஒரு விக்கிரகம். இதுல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5ல தேவன் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸodus சாப்டர் 23 to 5லங்க. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாய் இருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். பாத்தீங்களா? உண்டாக்க கூடாது. இப்போ திருப்பி நம்மளுக்கு தோணலாம், உண்டாகிறதுலயே நம்ம இதை பண்றதுலயே அப்படின்ட்டு தோணலாம். ஆனா இருக்குது. நம்ம இதயத்துலதான் விக்கிரக ஆராதனை ஸ்டார்ட் ஆகுறதுங்க. வேற எங்கேயுமே இல்ல. ஃபர்ஸ்ட் இசைக்கேல் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, இசைக்கேல் சாப்டர் 14:3 மணிபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இதயத்தின் மேல் நாட்டி. பாத்தீங்களா? எங்க நாட்டுறோம்? இதயத்துல. அந்த விக்கிரகங்கள் வெவ்வேறு விதமா இருக்குதாங்க. பணமா இருக்கலாம், பேரு, புகழு, இல்லைங்களா? ஒரு பெண்ணின் மேல் இருக்கின்ற ஆசை, லஸ்ட், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. இதெல்லாம் நம்ம லைஃப்ல இருக்கிற ஐடல்ஸ்ங்க. கொலோசியர் 3:5ல பவுல் என்ன சொல்றாருனாக்கா, கொலோசியன் சாப்டர் 3:5ல, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை. பொருளாசை என்பது விக்கிர ஆராதனை. மத்தவங்க பொருள் மேல நம்ம ஆசை வைக்கிறோம்னா அது விக்கிர ஆராதனை. இப்ப இருக்கிற உலகம் ஃபுல்லாவே அதன் பின்னாடி தாங்க போகுது. ஏன் நிறைய பேர் பொருட்கள் வாங்குறாங்க, அது யூஸ் இல்லைன்னா கூட வாங்குறாங்க. காரணம் என்னன்னாக்கா, மத்தவங்க வாங்குறாங்க, நம்ம ஏன் வாங்கக்கூடாது? இப்ப ஆப்பிள் போன் நிறைய பேர் வாங்குறாங்க, ஐபோன் இல்லைங்களா? ஏன்னாக்கா அது ஒரு ப்ரைடோட சிம்பிள்ங்க, ஒரு பெருமையின் அடையாளம். என்கிட்ட இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல யூஸ்ஃபுல்னஸ் இருக்குதான்னு பாத்தீங்கன்னாக்கா அது செகண்டரி. ஆனா ஏன் வாங்குறாங்கனாக்கா அதுல ஒரு ப்ரைடு. இதெல்லாம் விக்கிரக ஆராதனைங்க, போலி பின்பம் இல்லைங்களா? போலி பெருமை. இதற்காக வாழ்ந்திருந்தா நம்ம வாழ்க்கையிலே விக்கிரகங்கள் இருக்குதுன்னு அர்த்தங்க. விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். சகோதர சகோதரி, மீகா அப்படின்றவர் இருந்தார். எந்த காலகட்டம்னு பாத்தீங்கன்னாக்கா நியாயாதிபதிகள் காலகட்டத்துல. அவர் என்ன பண்றாரு, அவங்க வீட்டுல விக்கிரகங்களை வைத்துட்டு இருக்கிறாரு, ஆராதனை பண்றாருங்க. இதுதான் அதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அங்க இருந்த எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாருங்க. எல்லாருமே காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாருங்க. தேவன் அவங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தாங்க, எந்த ஒரு விக்கிரகத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஜனங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அதுல ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவனுக்கு விரோதமா போறாங்க. அதனால நிறைய பின்விளைகளை அவங்க அனுபவிச்சாங்க. சகோதர சகோதரி, நம்ம வாழ்க்கையிலயும் விக்கிரக ஆராதனை நம்ம பண்றோன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளோட டைம் சக்சஸ் நோக்கி போகுது அப்படின்னாக்கா, கண்டிப்பா விக்கிரகாராதனை நம்ம லைஃப்ல இருக்குதுன்ட்டு. நம்மளோட டைம்ல அதிக டைம் யாருக்கு நம்ம கொடுக்கணும்? தேவனுக்கு. மாறாக இந்த உலக வேலைகளுக்கும், சக்சஸுக்கும், பணத்துக்கும் நம்ம டைம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஐடலேட்ரி பண்ணிட்டு இருக்கிறோம்ட்டு இல்லைங்களா? நம்மளுடைய சொத்துக்கள்ல நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சொத்துக்கள் நம்மளுக்கு ஒரு விக்கிரகம். ஜெபம் 2வது இடத்துக்கு நம்ம வாழ்க்கையில போகுதுனாக்கா, விக்கிரகாராதனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? தேவனை தேடுற எண்ணம் இல்ல. ப்ராப்ளம் வரும்போது நம்மளே அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சாக்கா விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு.
சந்தோஷம் எதுல இருக்குதுனாக்கா, உலக பொருட்கள் மேலேயே சந்தோஷம் இருக்குது. தேவன் மேல வந்து சந்தோஷம் இல்லைன்னாக்கா, விக்கிரக ஆராதனை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னாக்கா, தேவனுக்கு நம்ம மேல ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துரும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது சகோதர சகோதரி. ஏன்னா கிளியரா வசனம் என்ன சொல்லுது, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது அப்படின்ட்டு தெளிவா இருக்குதுங்க சகோதர சகோதரி. ரெண்டாவது விஷயம் தேவனுக்கு கோபம் உண்டாக்குறது நம்ம வாழ்க்கையில என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பெருமையும் அகந்தையும். பெருமை உங்க வாழ்க்கையில இருக்குதுனாக்கா இம்மீடியட்டா நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைன்ட்டு தான் சொல்லுவோம். ஏன்னா நமக்கே தெரியாது. அது உள்ளுக்குள்ள ஒரு ஓரமா இருக்குங்க. யாராவது ஒரு வார்த்தை நம்மள பத்தி ஏதாவது பேசிட்டாக்கா, நம்மளுக்கு கேள்விப்பட்டோம்னு வச்சுக்கங்களேன், இம்மீடியட்டா போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள திட்டிடுவோம். நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாத காரணம், நம்மளுக்குள்ள அந்த ஒரு தற்பெருமை இருக்குதுங்க. "என்ன பத்தி நீ பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இயேசு கிறிஸ்து அப்படி இல்லங்க. எவ்வளோ அவர பத்தி கேவலமா பேசுனாங்க. தாழ்மையா அத வந்து ஏற்றுக்கொண்டாரு. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, Proverbs chapter 16 verse 5ல, மனமேட்டிமை உள்ளவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பாத்தீங்களா? கர்த்தருக்கு அருவருப்பு, மனமேட்டிமை இருக்கிறது. அதனால தான் பெருமை உள்ளவங்களுக்கு தேவன் என்ன பண்றாருங்க, எதிர்த்து நிக்கிறாருங்க. தேவனுக்கு பிடிக்காத 7 காரியங்கள் இருக்குதுங்க. அது எல்லாமே அவருக்கு அருவருப்பு. அதுல பெருமை இருக்குதுங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16, 17ல 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கின்றார். 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன? மேட்டிமையான கண். பாத்தீங்களா? மேட்டிமை உள்ளவன் தேவனுக்கு அருவருப்புங்க. இயேசு கிறிஸ்து கூட ஒரு உவமை சொல்றாரு இல்லைங்களா? 2 பேரு ஜெபம் பண்ண போறாங்க. ஒருத்தர் வந்து வரி வசூலிப்பவர், இன்னொருத்தர் வந்து பரிசேயர்ங்க. இல்ல இந்த வரி வசூலிப்பவர் என்ன பண்றாருனாக்கா, அவரையே வந்து அவரு தாழ்த்திக்கிறாரு. ஆனா பரிசேயர் என்ன பண்றாருனாக்கா, நான் அவனைப் போல இல்ல. இந்த பாவி போல நான் இல்ல. நான் வந்து உபவாசம் பண்றேன். தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு தற்பெருமையை பேசிட்டு இருக்கிறார். இயேசு என்ன சொல்றாருனாக்கா, யாரோட ஜெபம் வந்து தேவன் ஏற்றுக்கொண்டாருனாக்கா, யார் வந்து தன்னை தானே தாழ்த்துக்கினானோ அவர்தான். சோ இப்படிதாங்க நம்ம இருக்கணும். தாழ்த்திக்கணும் நம்மள. பெருமை இருந்துச்சுனாக்கா தேவனுக்கு நம்ம மேல கோவம் வந்துருங்க. உசியா ராஜா ஃபர்ஸ்ட் தாழ்மையா இருந்தாரு. தேவன் என்ன பண்ணாருனாக்கா, அவரை ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்குனாருங்க. அப்போ அவருக்கு பெருமை வந்துச்சு. அவர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை போய் பண்றாருங்க. தேவன் வந்து அலோ பண்ணல. ராஜாக்கள் வந்து ஆசார ஊழியம் பண்ண முடியாது. அது அன்லாஃபுல்ங்க. அவர் போய் பண்ணணும் போது என்ன ஆச்சுனாக்கா, குஷ்டரோகம் வந்துருதுங்க. தேவன் கொடுத்த தண்டனை இம்மீடியட்டா வந்துச்சுங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் இம்மீடியட்டா தண்டனை கொடுக்கறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நம்மள கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம அவருக்கு 1000 டைம் நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க. இல்லைங்களா? அந்த சான்சஸ வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக்கணுங்க சகோதர சகோதரி. பெருமையில இருந்து நம்ம வெளிய வரணும். இல்லன்னா தேவனுக்கு நம்ம மேல ரொம்ப கோவம் வந்துரும். இல்லைங்களா? சோ பெருமை நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றதுக்கு அடையாளங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யாராவது நம்மள கரெக்ட் பண்ணும்போது ஏற்றுக்கொள்ற மனது இருக்காதுங்க. மத்தவங்கள வந்து கீழா பார்ப்போம். நான் ரொம்ப வருஷமா சத்தியத்துல இருக்கிறேன். எனக்கு தெரியாத சத்தியங்களா? இவரு இப்ப வந்தவரு நமக்கு சொல்றாரா? என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது. இவரெல்லாம் சாதாரண ஆளு. நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன். படிக்காத இவரு என்கிட்ட ஈக்குவலா வந்து பேச முடியுமா? அப்படின்ட்டு யாரையும் வந்து கீழா பார்க்க கூடாதுங்க. தேவன் இல்லைன்னா நம்ம வெறும் தூசு, களிமண்ணுங்க. இல்லைங்களா? யாரையும் வந்து நம்ம கீழா பார்க்க கூடாதுங்க. யாரையும் வந்து ரொம்ப பெருசாவும் பார்க்கக்கூடாது, ரொம்ப கீழாவும் பார்க்கக்கூடாது. தேவன தவிர. தேவன் தான் நமக்கு எல்லாமே. சோ நம்ம என்னங்க எல்லார்ட்டயும் பார்ஷியாலிட்டி இல்லாம பழகணும். மத்தவங்கள வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கீழா எப்போதுமே பார்க்கக்கூடாதுங்க. அப்படி பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்மளோட அழிவு ஆரம்பிச்சுட்டு அர்த்தங்க. நம்மளையே வந்து நம்ம குளோரிஃபை பண்ணக்கூடாதுங்க. கிரெடிட் எடுத்துக்கூடாது. நான் வந்து சுய பலத்தினால தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணாக்கா பெருமை இருக்குதுன்ட்டு. இல்லைங்களா? நம்மளோட லைஃப மத்தவங்கள்ட்ட அதிகமா கம்பேர் பண்ணாக்கா பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். பெருமை இதுல என்ன தெரியுங்களா? கம்பேர் பண்றதுல மிஸ்டேக்கு. நான் அவரோட பெட்டரா தானே இருக்கிறேன். அவர் போய் பேசுறாரு, நான் பண்றதில்ல. ஆனா நமக்குள்ள இருக்கோங்க சில மிஸ்டேக்ஸ். அவரோட தவறான சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருக்கோங்க. அது பெருசா தெரியாதுங்க. ஆனா அவங்களோட மிஸ்டேக் ஒண்ணி மேக்னிஃபை பண்றது பாக்குறது. ஏன்னாக்கா பெருமை அதிகமா நம்ம லைஃப்ல இருக்கிறதுனாலங்க சகோதர சகோதரி. இப்படி இருந்தாக்கா தேவனுக்கு நம்ம மேல ரொம்ப கோவம் வருங்க. 3வது விஷயம், தேவனுக்கு கோபம் மூட்டுகின்ற விஷயம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எளியோர என்ன பண்றதுங்க, சுரண்டுறதுங்க. அநீதியா நடக்கிறதுங்க. சீட்டிங் பண்றது. இல்லைங்களா? நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு திராணி இருந்து கூட, எளியோர் பின்னாடி நிக்காம, நம்மளுக்கு பெனிஃபிட் வரவங்க பின்னாடியே போய் நிக்கிறது. இல்லைங்களா? கஷ்டவாளிகள வந்து கீழ்த்தனமா நடத்துறது. இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள். இப்போ கவர்ன்மெண்ட் ஆபீஸ்லலாம் அப்படிதாங்க. பணம் குடுத்தா தான் வேலை நடக்குங்க. இவங்க கஷ்டமா இருக்கிறாங்களே, எளியவங்களா இருக்கிறாங்களே, நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற அந்த மனிதாபிமானம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்குதுங்க சகோதர சகோதரி. ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்போ நியாயத்தை வந்து நிலைநாட்ட வேண்டும். தேவன் இதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க. தேவன் ஒரு நல்ல பொசிஷன்ல நம்ம வச்சா
இந்த எளியோருக்கு துணையாக நம்ம வந்து நிக்கணுங்க. திக்கற்ற பிள்ளைக்கு, விதவைமாருக்கு நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்க. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஐசையா சாப்டர் 10, 1 and 2. ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையடிக்கவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும், கொடுமையான கட்டளைகளை எழுதுறவர்களுக்கும் ஐயோ அப்படின்ட்டு சொல்றாருங்க. இந்த மாதிரி பண்றவங்களுக்கெல்லாம் ஐயோ. ஏன்னா தேவன் அவங்க மேல கோபாக்னியை வர வைப்பாருங்க. அவங்க எல்லாம் அழிஞ்சு போவாங்க. தேவனுடைய தீர்ப்பு அப்படித்தாங்க இருக்கும். நீதிமொழிகள் 14:31, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். பாத்தீங்களா, நம்ம அவங்கள ஒடுக்குனாக்கா யாரை நிந்திக்கிறோம்? தேவனை நிந்திக்கிறோங்க. ஏன்னா தேவன் தான் அவங்களுக்கு துணையாக இருக்கின்றார். இதை தான் நிறைய பேர் இன்னைக்கு மறந்துடுறாங்க. இவங்களுக்கு கேட்பாரு யாரும் இல்ல, இவங்கள நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கூட அவங்க ரொம்ப பேர் வந்து சூறையாடுறவங்க தான் இருக்கிறாங்க. நியாய நீதிக்கு இந்த உலகத்துல விலை இல்லைங்க சகோதர சகோதரி. சோ நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த விஷயம் தேவன் அவங்களுக்கு துணையாக இருக்கின்றாருங்கோ, நியாய தீர்ப்பு அவரே செய்வார். அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21 இருந்து 24 நம்ம பார்க்கும்போது, ஆமோஸ் சாப்டர் 5:21-24 இஸ்ரவேல்ல நியாயத்தை செய்யறவங்க யாருமே இல்லாத இருந்தாங்க. அப்ப தேவனுக்கு அவங்க மேல ரொம்ப ரொம்ப கோவருதுங்க. லஞ்சம் வாங்கிறாங்க, எளியோரின் பின்னாடி அவங்க வந்து நிக்கல இல்லைங்களா, நீதியான நியாய தீர்ப்பு கொடுக்கல. தேவன் என்ன சொல்றாரு? அதனால நான் உங்களை வெறுக்கிறேன் அப்படின்றாரு. உங்க பலிகளை நான் நோக்கி பார்க்க மாட்டேன், ஏன்னா உங்ககிட்ட நியாயம் இல்லை அப்படின்றாரு. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கின்றேன், உங்கள் ஆசாரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை, உங்கள் தகன பலியையும் போஜன பலியும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், கொடுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலியையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன், உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன், நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு ஓட கடவுது. பாத்தீங்களா, நீதி நியாயம் இதுதான் வேணும். நீ எனக்கு பலி கொடு, அதை நான் ஏற்க மாட்டேன். அதை நான் வந்து நோக்கி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உன்கிட்ட நீதி இருக்கணும் அப்படின்றாருங்க. நீங்க கத்தி கத்தி பாட் பண்ணாலும் நான் அதை கேட்க மாட்டேன், ஏன்னா உங்ககிட்ட நீதி இல்லை அப்படின்றாருங்க. எளியோருக்கு நம்ம வந்து துணையா இருக்கணும், இல்லைன்னா தேவனுக்கு கோவம் வரணும். ஆபராஜ் பண்ண தவறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நாபோத்தோட திராட்சை தோட்டத்தின் மேல கண்ணு வைக்கிறாருங்க. அவர்கிட்ட ஏராளமான சொத்துக்கள் இருக்குது. அந்த ஊருக்கு ராஜாவா இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனின் திராட்சை தோட்டத்தின் மேல ஆசை வச்சுட்டு அதை எப்படியாவது எடுத்துக்கணும்னு பாக்குறாருங்க. அவங்கள சாவடிச்சுட்டு எடுத்துக்கிறாருங்க. தேவனுக்கு அவர் மேல ரொம்ப ரொம்ப கோவம். சகோதர சகோதரி, இந்த விஷயம் நம்மகிட்ட கூட இருக்கலாங்க. எப்படின்னாக்கா, மத்தவங்களோட கஷ்டத்தை வந்து நம்ம துச்சமா எண்ணும் போது, ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருந்தோம்னு வச்சுங்களேன், ஏமாத்திட்டு, நிச்சயமா நம்ம ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறோம்னு அர்த்தங்க இல்லைங்களா. நம்மளுடைய அதிகாரத்தை வந்து சுயநலமா நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன், தேவனுக்கு நம்ம மேல ரொம்ப ரொம்ப கோவம் வரும். வீக்கா இருக்கிற ஜனங்களை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு நல்லா உதவி பண்றாரு இல்லைங்களா, அவங்க நல்லா உதவி பண்றாங்க, சாஃப்டான கேரக்டர்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நல்லா பணம் வாங்கி நம்ம ஏமாத்துறோம்னு வச்சுங்களேன், தேவனுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா தேவன் இருக்கிறாருங்க, யாரு இல்லைன்னா கூட அவங்களுக்கு நம்ம வந்து பட்சாபாதமா நடந்துக்க கூடாதுங்க இல்லைங்களா. நீதியை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணுமே தவிர ப்ராஃபிட்டை பார்க்க கூடாது. இந்த எண்ணம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளும் இதே மாதிரி ஆள் தான். தேவனுக்கு நம்ம மேல ரொம்ப கோபம் வந்துடும். 4வது தேவனுக்கு கோபம் ஊட்டுகின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மதத்தின் விஷயத்துல இருக்கின்ற அந்த மாய்மாலம் இல்லைங்களா. ரொம்ப கடவுள் பக்தி இருக்கிற மாதிரி வெளிரங்கமா காட்டிக்கிறது, ஆனா உள்ளுக்குள்ளேயோ அந்த கடவுள் பக்தி இல்லாம இருக்கிறதுன்னு இல்லைங்களா. ஆக்டிவிட்டிஸ் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்குங்க. சபையில ஒரு மாதிரி, வெளியே வர மாதிரி. இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்துல அந்த வேத பாரகர், பரிசேயர், சதேசர் அப்படித்தாங்க பெரும்பாலும் இருந்தது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27, 28ல இயேசு கிறிஸ்து அவங்களை கண்டம் பண்றாருங்க. மேத்யூ சாப்டர் 23, 27-28. மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லேருக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளும் சகல அசுத்தமும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கின்றீர்கள். பாத்தீங்களா, வெளியில வந்து நீதிமான் மாதிரி இருக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நீங்க அசுத்தமான விஷயத்தினால இருக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து நீதி கிடையாது, மாய்மால மட்டும் தான் இருக்குது, அக்கிரமம் இருக்குதுன்றாருங்க. நம்ம கிட்ட கூட இந்த கேரக்டர் இருக்கலாம் இல்லைங்களா. ஆனா தெரியாம இருக்கலாங்க. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா தேவனுக்கு நிச்சயமாக தெரியும். இந்த மாய்மால நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுங்க.
பைபிள்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு திராணி நம்ம கிட்ட இருக்கலாம். ஆனா அதுக்கேற்றபடி நடந்துக்கிறோமா, நீதியை நிலைநாட்டுறோமா, ரொம்ப ரிலீஜியஸா வெளியில நடந்துக்கிறது முக்கியம் இல்லைங்க. எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஜெபம் 1 ஹவர் பண்றது முக்கியம் இல்லைங்க. தசமாக பண்றது முக்கியம் இல்லைங்க. தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா, யாருக்கும் எந்த தீங்கு பண்ணாம இருக்கிறோமா, பரிசுத்தமா இருக்கிறோமா உள்ளுக்குள்ள, இதுதான் நம்ம பாக்குறோங்க. இதெல்லாம் தேவைங்க. பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஆனா அதே சமயத்துல சத்தியத்துக்கு ஏற்று நடக்கணுங்க. இல்லைன்னா தேவனுக்கு நம்ம மேல கோபத்தான் வருங்க, அதிருப்தி தான் வரும். சகோதர சகோதரி, ஏசாயா 23 13வது வசனம், ஐசையா சாப்டர் 29 verse 13ல, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடியினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகின்ற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. பாத்தீங்களா, வாயினால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்றாங்க, ஏசப்பா ஏசப்பா அப்படின்றது. ஆனா வெளியில போனவனே சண்டை போடுறது, சர்ச்ல வந்து ரொம்ப பயபக்தியா ஆராதனை பண்றது, ஆனா நீதி நேர்மை இல்லாம இருக்கிறது, கெட்ட பேச்சு பேசுறதுங்க, வட்டி கூடுறது இல்லைங்களா, பணத்தின் மேல ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கிறது, அருவருப்பான ஒரு வாழ்க்கை லீட் பண்றது, குடிக்கிறது, ஸ்மோக் பண்றது இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவனுக்கு நிச்சயமா நம்ம மேல கோபத்தா வருங்க. சகோதர சகோதரி, தீத்து 1 அதிகாரம் 16வது வசனத்துல, டைட்டஸ் சாப்டர் 1:16, தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளிலோ அவரை மறுதரிக்கிறார்கள். பாத்தீங்களா, அறிக்கை பண்றாங்க, தேவனை தெரியும், சத்தியம் தெரியும், நாமினல் கிறிஸ்டியன்ஸோட அதிகமான ஆழமான சத்தியம் எங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, வெளிப்படத்துல இருக்கிற அடையாளங்கள் தெரியும், 1000 வருஷம் அரசாட்சி பத்தி தெரியும், எல்லாமே தெரியும் இல்லைங்களா, ஆனா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது இல்லை. அப்படி இருந்தாக்கா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லை இல்லைங்களா. அந்த ஹிப்போக்ரசி இருக்கக்கூடாதுங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 26 27ல கூட, ஜேம்ஸ் சாப்டர் 1:26-27ல, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். பாத்தீங்களா, நாவை அடக்காம காசிப் பேசுறது, மத்தவங்களை பத்தி தவறா பேசுறது, கெட்ட புத்தி வச்சுன்னு இருந்தா அவனுடைய அந்த தேவ பக்தி வீணுதான். தேவ பக்தி இருந்து என்ன பிரயோஜனம், லைஃப்ல இல்லையே, அப்ளை பண்ண முடியலையே, பரிசுத்த இல்லையா அப்படின்றாருங்க. அமாசியா ராஜா இருந்தாருங்க இல்லைங்களா, அவர் நல்லதுதான் பண்றாரு, ஆனா சுத்தமான இதயத்தோட பண்ணலன்ட்டு வசனம் இருக்குதுங்க, 2 நாளாகமும் 25:2லங்க. சில நல்ல விஷயங்கள் பண்றாருங்க, ஆனா இதயமோ தேவனை விட்டு தூரம் இருக்குது. பாத்தீங்களா, அப்படி கூட நம்ம இருக்கலாம். இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். இல்லைன்னா தேவனுக்கு நம்ம மேல கோவம் வருங்க. இந்த விஷயத்துல நம்ம தவறா போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது பப்ளிக்கா இருக்கும் போது ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது, ஆனா மனதளவுல அந்த பரிசுத்தம் இல்லைங்க, காம்ப்ரமைஸ் பண்றது, வீட்டுல ஒரு மாதிரி, வேலை செய்யற இடத்துல ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி இருக்கிறது, டபுள் லைஃப் லீட் பண்றது, இதுவும் ரொம்ப பெரிய அடையாளங்க. இப்படி நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா தேவனுக்கு நம்ம மேல அதிருப்தி தான் ஏற்படும் இல்லைங்களா. தேவனுக்கு நம்ம மேல ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருங்க இப்படியே நம்ம கண்டினியூ ஆயிட்டே இருந்தாங்க சகோதர சகோதரி. ஏன்னா வசனத்தின் மூலமா அவ்வளவு விஷயத்த நம்ம கற்றுத்தராரு, அதுக்கு ஏற்றபடி நம்ம நடந்துக்கணும் இல்லைங்களா. ரோபோ மாதிரி அப்படியே தேவன் அவளை மாற்றிட மாட்டாருங்க, ஏஞ்சி வானா அப்படியே ஏஞ்சி வருது, அந்த மாதிரி இல்லைங்க. சத்தியத்தை சொல்லி நீதியின் வழியில நம்மள வழி காட்டுறாரு, நம்ம அந்த வழியை சூஸ் பண்ணணும். ஜனங்களோட பிரேஸ் மட்டும் எதிர்பார்க்கறது, என்ன அப்ரிஷியேட் பண்ண எல்லாரும், அது மட்டும் எதிர்பார்க்கறது, ஆனா தேவனுக்கு புற்ற மாதிரி நான் இருக்கிறேனா அப்படின்றத பத்தி யோசிக்கிறது இல்லைங்களா. மதத்தின் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்றது அன்பு இல்லாம நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய மதம் ஒன்னும் இல்லைங்க. கிறிஸ்டானிட்டியில ஃபவுண்டேஷன் என்னங்க, அன்பு. அன்பு இல்லாத கிறிஸ்டானிட்டியே கிடையாதுங்க இல்லைங்களா. ரகசியமா ஒரு பாவத்தை வந்து மெயின்டைன் பண்றது யாருக்கும் தெரியாம, ஆனா தேவனுக்கு எல்லாமே தெரியுங்க. நம்ம பண்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ண போறோம்ட்டு அவருக்கு தெரியும் இல்லைங்களா. அப்பியரன்ஸை பத்தி அதிகமா நம்ம வந்து கேர் பண்ணிக்கிறதுங்க, கிளீனா போகணும், பாக்குறவங்க எல்லாம் என் ட்ரெஸ் பத்தி என்ன பண்ணணும், இது பண்ணணும், இதை பத்தி வெளிரங்கமான இந்த அப்பியரன்ஸ் பத்தி ரொம்ப ரொம்ப கவலைப்படுறது, ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிற மனதளவுல எவ்வளவு அழுக்கு இருக்குது அதை பத்தி யோசிக்கிறது, கீழ்ப்படிதல் பத்தி யோசிக்கிறது இல்ல. எப்படி இருந்தாக்கா தேவனுக்கு நிச்சயமா நம்ம வராங்க. 5வது, தேவனுக்கு கோவம் வருகின்ற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம லைஃப்ல இதயத்தின் கடினம், ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட், இது வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கிட்ட அதிகமா இருந்துச்சு. அவங்க கிட்டதான் இருந்துச்சுன்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாதுங்க, நம்ம கிட்ட கூட இருக்கலாம் இல்லைங்களா. தேவன் அவங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணாருங்க, ஆனா அவங்களோட கழுத்து எப்படி இருந்துச்சுங்க, ரொம்ப ஸ்டிஃபா இருந்துச்சுங்க, வணங்கா கழுத்து உள்ளவர்களா இருந்தாங்க. எவ்வளவு நல்லது பண்ணி கூட தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை அவங்க வந்து கொடுக்கலங்க, தவறிட்டாங்க. அதனாலதான் நமக்கு அந்த வாய்ப்பு இன்னைக்கு வந்திருக்குது. நம்மளும் அதே போல இருந்துடக்கூடாதுங்க. அதனாலதான் பவுல் எச்சரிப்பு தராருங்க, நம்மளையும் தூக்கி போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ட்டு இல்லைங்களா. ரோமருக்கு எழுதும் போது, மார்க் 3 அதிகாரம் 5வது வசனத்துல,
மார்க் சாப்டர் 3:5 அவர்களுடைய இதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, பாத்தீங்களா, இதயத்தின் கடினத்தை பார்த்து வெசனாவதுங்க. ஃபர்ஸ்ட் பேஜாராவது, இப்படி இருக்கிறாங்களே. பழைய ஏற்பாடுல கூட நம்ம ஆதி ஆகமத்துல பாக்குறோம் இல்லைன்னா, தேவனுக்கு வெசனம் ஆயிடுதுங்க. ஏன்பா மனிதனை உண்டாக்கணும்? ஏன்னா யோசிக்கிறது ஃபுல்லாமே தீமையாவே இருக்குது, நித்தமும் பொல்லாப்பையே சிந்திக்கிறானே அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்துருச்சு. நம்ம லைஃப்ல அந்த இதயத்தின் கடினம் இருக்கக்கூடாது. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கூட இவன் வந்து மாற மாட்டேங்கிறானே. எவ்வளோ நம்ம வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம், சத்தியத்தின் மூலியமா பேசுறோம், இருந்தாலும் அதையே திருப்பி திருப்பி பண்றானே அப்படின்ற எண்ணம் வந்துருக்கு இல்லைங்களா? ஜெகரியா 7:11-12 கூட நம்ம பாக்குறோம். ஜெகரியா சாப்டர் 7, 11 and 12 அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். பாத்தீங்களா, செவியை என்ன பண்றாங்க? மூடி வச்சுக்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்க மாட்டோம் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். இதயத்தை அந்த அளவுக்கு வைராக்கியமா வச்சுக்கிறாங்க, கேட்கவே மாட்டோம். எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளவோ போய் சொன்னாருங்க. தினந்தோறும் தேவன் அனுப்புறாருங்க, பரிகாசம் பண்றாங்க, அவரை கேலி பண்ணி அவரை வந்து என்னென்ன பண்ணுமோ பண்ணி அனுப்புறாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க. இதயத்தை வந்து ரொம்ப ஆர்டன் பண்ணிக்க கூடாதுங்க. அப்படி பண்ணன்னு வச்சுங்களேன், தேவனுடைய கோபாக்கிட்டே நம்ம மேல வரும் அப்படின்ட்டு பவுல் தெளிவா ரோமருக்கு எழுதும் போது எழுதுறாரு. ரோமர் 2:5 ரோமன் சாப்டர் 2:5 உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே. பாத்தீங்களா, உனக்கு கோபாக்கினை நீயே குவித்துக் கொள்ற, இதயத்தை கடினப்படுத்துகிற. தேவனுடைய கோபம் டே டு டே இன்க்ரீஸ் ஏறிட்டே இருக்குது அப்படின்றாருங்க. ஜிரேக்கியா ராஜா பண்ண தவறு கூட அதுதான். எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளவோ சொன்னாருங்க, ஒரு சின்ன பையனுக்கு சொல்ற மாதிரி, நீ மனம் திரும்பு, தேவன் கிட்ட திரும்பி வா, நல்ல காரியங்களை பண்ணு, அருவருப்பான காரியங்களை விட்டு வா அப்படின்ட்டு எவ்வளவோ சொன்னாரு. அவர் கேட்கவே இல்லை. இதனால அவருக்கு நியாய தீர்ப்பு வந்துச்சுங்க சகோதர சகோதரி. அந்த லெவலுக்கு நம்ம போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணுங்க. நம்மளுடைய இதயம் வந்து கடினப்பட்டு இருக்குது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா, முதலாவது யாராவது கரெக்ட் பண்ணும் போது அதை ஏற்றுக்கொள்ள நம்மளுக்கு மனசு இல்லைனாக்கா இதயம் வந்து ஆடாயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? நம்மளுடைய பாவத்தை பத்தி நமக்கே தெரியல, எந்தெந்த விஷயத்துல வீக்கா இருக்கிறோன்ட்டு தெரியல, ரொம்ப ரொம்ப மேம்போக்கான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னாக்கா நம்மளுடைய இதயம் வந்து கடினமாயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். பாவத்துக்கு வந்து எக்ஸ்கியூஸ் சொல்றோம்னாக்கா நிச்சயமா இதயம் ஆயிட்டு இருக்குது, கடினம் ஆயிட்டு இருக்குது, ரொம்ப ரொம்ப நம்பாயிட்டு இருக்குதுங்க இல்லைங்களா? மறுத்து போயிட்டு இருக்குது, சொல்லி சொல்லி போய் சொல்லி சொல்லி மறுத்துட்டு இருக்குதுங்க. தேவனுடைய அந்த வார்னிங்ஸை வந்து இக்னோர் பண்றது, அசட்டை பண்றது, இதெல்லாம் நம்ம லைஃப்ல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதயம் வந்து கடினமா இருக்குதுன்னு அர்த்தம். ஆறாவது விஷயம், தேவனுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் ஊட்டுகின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டிஸ்ஆனஸ்டி, நேர்மை இல்லாம வாழ்றதுங்க, பொய் சொல்றது. தேவனுக்கு பிடிக்காத காரியங்க, அருவருப்பான விஷயங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் நேர்மையா இருக்கணுங்க இல்லைங்களா? கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு பிசினஸ் விஷயத்துல போய் சொல்லிட்டு ஏமாத்தி பில்லு அதிகமா போடுறது, நம்ம சகோதர சகோதரிக்கிட்டேயே உண்மை இல்லாம நடந்துக்கிறது இல்லைங்களா? லாபம் அதிகமா சம்பாதிக்கணும், அநீதியான விதத்துல வந்து லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீதிமொழிகள் 12:22 எச்சரிப்பு கொடுக்குறாருங்க. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பாத்தீங்களா, பொய் உதடுகள் தேவனுக்கு அருவருப்பு, உண்மை பேசுறவங்க எப்படிங்க அவருக்கு பிரியமானவங்க. இத லாஸ்ட் சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? உண்மையா இருந்தா தேவன் நம்ம மேல சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி பொய்யா இருந்தவன்னு வச்சுங்களேன், தேவனுக்கு நம்ம கோவம் வருதுங்க. சங்கீதம் 101:7 இப்படியாக சொல்றாருங்க. சாம் சாப்டர் 101:7 கபடம் பண்ணுகின்றவன் என் வீட்டுக்குள் வாசம் பண்ணுகிறது இல்லை. தேவன் சொல்றாருங்க, யாருன்னா கபடு பண்ணாக்கா, மத்தவங்களை ஏமாத்தி பொழிக்கணும்னு நினைச்சா என் வீட்டுக்குள்ள வர முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. கியாசி இருந்தாருங்க, அவர் என்ன பண்றாருங்க, அந்த பர்சனல் கெயினை பத்தி மட்டும் தான் பார்த்தாரு. தேவன் என்ன பண்ணாரு, அவருக்கு குஷ்டம் வர மாதிரி பண்ணிட்டாருங்க இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த பொருளுக்கு வந்து அவ்வளவு ஆசை வச்சாங்க பாருங்க. அதுலதான் வந்து தேவனுக்கு அவர் மேல ரொம்ப கோவம் வந்துச்சுங்க. நம்ம லைஃப் அப்படி போயிடக்கூடாதுங்க சகோதர சகோதரி. சோ இந்த விஷயத்துல நம்ம தவறான வழியில இருக்கிறோன்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னாக்கா, பொய் இருக்குதுன்றத ஒரு ஃபேக்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இருக்கிறத இருக்கிற மாதிரி நம்ம பேசணும் இல்லைங்களா? மத்தவங்கள மயக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை ஆட் பண்ணி பேசக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லைங்களா? சத்தியத்தை வந்து மறைக்க கூடாதுங்க நம்மளோட அட்வான்டேஜ்க்காக. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்,
அங்க வந்து சத்தியம் பேசினா நம்மள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க கிட்ட நம்மளுக்கு பிசினஸ் கிடைக்காது. அதனால அவங்கள்ட்ட மறைச்சு நம்ம வந்து பிஹேவ் பண்ணலாம்னு நினைச்சு இருந்தோம்னு வச்சுங்களேன், இதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு ப்ராமிஸ் குடுத்து அத பிரேக் பண்றது, இதுவும் தப்புங்க. சில பேர் அப்படிதான் பண்ணிறானுங்க. வாய் வார்த்தையில சொல்லிடுவாங்க, நான் இது வந்து உனக்கு பண்றேன் அப்படின்ட்டு. ஆனா, அத அப்படியே வந்து இது பண்ணிடுவாருங்க, அசட்டை பண்ணிடுவாங்க. பிற்காலத்துல கேட்டாக்கா, நான் எப்போ சொன்னேன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட ஆயிட்டுருக்காங்க லைஃப்ல. சரிங்களா? வாய் வார்த்தைனா கூட, அத நம்ம கரெக்ட்டா வந்து அந்த வார்த்தையின்படி செய்யணுங்க. கமிட்மெண்ட்ட வந்து காப்பாத்தணும். அதுதான் தேவ பிள்ளைகளோட அடையாளங்கம். இல்லைங்களா? நம்மகிட்ட ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன், ஃபைனான்சியல் கெயினுக்காகவே அவங்க கிட்ட பழகக்கூடாதுங்க. அவங்கள ஏமாத்தக்கூடாது. இதுவும் தப்பு. தேவன் நிச்சயமா கேள்வி கேட்பாருங்க. டபுள் லைஃப் வந்து லீட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அடையாளம் சகோதரி. தேவனுக்கு கோபமூட்டுகின்ற 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விபச்சாரம். மாம்சத்தின் இச்சை மூலியமா நம்ம செய்கின்ற அசுத்தமான காரியங்கள் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும். முதலாம் உலகம் அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லாம சோதம் கோமாரால கூட இந்த விஷயம் ரொம்ப தலை ஓங்கி இருந்தது. அதனால தான் தேவன் என்ன பண்ணாருங்க, ஆக்கினை தீர்ப்பு கொண்டு வந்தாரு அந்த ஊர்ல. நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ல இருந்து 6ங்க. 1 தெசலோனியன்ஸ் சாப்டர் 4, 3-6 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசித்தனத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாவும் கனமாவும் காத்து கொள்ள அறிந்திருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறி தன் சகோதரனை வஞ்சியாதிருக்க வேண்டும். ஏனெனில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவனை குறித்து கர்த்தர் பழிவாங்குகிறாய் இருக்கின்றார். பாத்தீங்களா? இந்த மாதிரி காரியம் பண்ணுங்க மேல கர்த்தர் என்ன பண்றாருங்க, பழி வாங்குறாருன்ட்டே இருக்குது வசனம். அந்த அளவுக்கு தேவனுக்கு பிடிக்காத காரியங்க இது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம். ஹீப்ரூஸ் சாப்டர் 13:4ல விவாகம் எல்லாருக்குள்ளும் கனமுள்ளதாயும் படுக்கை அசுத்தப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். பாத்தீங்களா? இந்த தவறுக்குள்ள நம்ம போனோம்னாக்கா தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்ம மேல வரணும். அந்த அளவுக்கு தேவனுக்கு கோபம் ஊட்டுகின்ற விஷயம் இது. கல்யாணத்துல வந்து ரொம்ப ரொம்ப கனம் இருக்குது. நம்ம வந்து ஒய்ஃப வந்து ஏமாத்துறது, ஹஸ்பண்ட ஏமாத்துறது, நிறைய பேர் இன்னைக்கு இது ரொம்ப நார்மல் ஆயிட்டுதுங்க இப்ப இருக்கிற சொசைட்டில. அந்த கல்யாணத்துக்கு உண்டான கனத்த வந்து ஜனங்க யோசிச்சு பார்க்க மாட்டேன்றாங்க. தேவன் என்ன சொல்றாரு, இந்த விஷயத்துல நான் வந்து நியாய தீர்ப்பு பண்ணுவேன் அப்படின்றாருங்க. ஜிம்ரி, குப்ஷி அப்படின்ட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா விபச்சாரம் பண்ணிடுறாருங்க. இஸ்ரேல் ஜனம் 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றி திரியும் போது ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னாக்கா மோகா பிளெயின்ல வந்து போயிட்டு குடியிருக்கிறாருங்க. அப்போ அந்த ஊர்ல இந்த ஸ்ரீங்க கூட போயிட்டு விபச்சாரம் பண்ணிடுறாங்க. அப்ப பிணையாஸ் என்ன பண்றாருனாக்கா ஈட்டினால போய் குத்திடுறாருங்க. அப்போ தேவனுடைய கோபம் கொஞ்சம் கம்மியாகுதுங்க சகோதர சகோதரி. தேவனுக்கு அவ்வளவு கோபம் தருகின்ற விஷயம். சரிங்களா? சோ இந்த விஷயத்துல நம்ம தவறான வழியில போயிட்டு இருக்கிறோன்றதுக்கு அடையாளங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, லஸ்ட்ஃபுல்லான தாட்ஸ் வரும்போது நம்ம அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. இச்சைக்குரிய காரியங்கள் 8ல வரும்போது, நோ இதெல்லாம் நான் யோசிக்க கூடாது. தேவனுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்ட்டு தேவன்கிட்ட இம்மீடியட்டா நம்ம பிரேயர் பண்ணணும். இல்லைங்களா? சீக்ரெட்டா சின்ஃபுல்லான ஹேபிட்ஸ் வச்சுக்க கூடாதுங்க. அசுத்தமான காரியங்கள வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. இதனால தான் நான் இத பண்ணேன் அப்படின்ட்டு. இல்லைங்களா? நம்ம வந்து அந்த பவுண்டரீஸ மெயின்டெயின் பண்ணி ஒருத்தர்கிட்ட பழகணும். எல்லை வச்சுக்கணும். இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப அசுத்தமான காரியங்கள என்ன பண்ணக்கூடாதுங்க. நம்ம நியாயப்படுத்தி பேசக்கூடாது. அதுவும் ரொம்ப ரொம்ப தவறு. இப்படி இருந்தாக்கா தேவனுக்கு நம்ம மேல கோவம் வரும். 8வது விஷயம் தேவனுக்கு கோபம் தருகிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிரிவினை ஏற்படுத்துறவங்கள பார்த்தா தேவனுக்கு ரொம்ப கோவம் வரும். சபைக்குள்ளயும் சரி, ஃபேமிலிக்குள்ளயும் சரி, நம்ம வந்து 2 பேரும் சேர்த்து தான் வைக்கணுமே தவிர, நம்ம மூலியமா நல்ல சகோதரர்கள் கூட பிரிவினை வந்து வரக்கூடாதுங்க. சபைக்குள்ள பிரிவினை வரக்கூடாது. இல்லைங்களா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ல இருந்து 19 நம்ம பார்க்கும்போது Proverbs chapter 6, 16-19 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கின்றார். 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். மேட்டுமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்துகை, தீய உபாயங்களை பிணைக்கும் இதயம், தீமை செய்ய விரைந்தோடும் கால், பொய்களை பேசும் கள்ளச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிறோமே. பாத்தீங்களா? சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் மேல தேவன் வராங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தேவனுக்கு அருவருப்புன்ட்டே சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம ரோமர் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ரோமன் சாப்டர் 16 verse 17 என்ன சொல்றாருனாக்கா, சபையில இந்த மாதிரி பிரிவினை யாராவது ஏற்படுத்தினா அவங்களை நீங்க வந்து தள்ளி வைங்க, அவாய்ட் பண்ணுங்க, அவங்க கிட்ட பழகாதீங்கன்ட்டே சொல்றாரு. சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட போதகத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளை இடறல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து
அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லினேன். நான் சொல்ற புத்தி இதுதான், அவங்கள அவாய்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்களும் தவறான வழியில போயிடுவீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஷீபா அப்படின்ட்டு இருந்தாருங்க தாவீது ராஜா காலகட்டத்துல. அப்புறம் என்ன பண்றாருனாக்கா, தாவீதுக்கு விரோதமா கலகம் பண்றாருங்க ஊர்ல. நிறைய பேரை வந்து அவர் பின்னாடி சேர்த்துக்கிறாரு. லாஸ்ட்ல அவரோட உயிரே போயிடுச்சுங்க. தேவன் அவருக்கு நியாய தீர்ப்பை வந்து கொண்டு வந்தார். சோ நம்ம வந்து பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது. சோ நம்மகிட்ட இந்த ஆவி இருக்குதுன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, காசிப் பண்ணும்போது நம்ம அதை என்ஜாய் பண்ணக்கூடாது. நம்ம அவாய்ட் பண்ணுங்க. மத்தவங்கள பத்தி தப்பா பேசினாக்கா அது தவறுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு விலகணுங்க. அன்னெசரியா யாருக்கிட்டயும் வந்து ஆர்குமெண்ட்டுக்கு போகக்கூடாதுங்க. இல்லைங்களா? 2 பேருக்கு பிரச்சனைனாக்கா நம்ம சைடு எடுக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறு. நம்ம நியூட்ரலா இருந்து தேவனுக்கு பொதுவா 2 பேரையும் வந்து ரீகன்சைல் பண்ணதான் பார்க்கணுங்க. ஒப்புரவாக்கதான் பார்க்கணுமே தவிர, இவர் பண்றதா நியாயம், அவர் பண்றதா நியாயம்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா நின்னன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இல்லைங்களா? தேவனுக்கு பொதுவா இருந்து சபைக்கு சமாதானம் தர விஷயங்களை தான் வந்து நம்ம செய்யணும். இல்லைங்களா? மத்தவங்கள பத்தி நமக்கு தெரியாத விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுங்க. இப்ப நேரடியா நம்மளுக்கு ஒருத்தரை பத்தி தெரியாது. யாரோ சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்மனா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா? பிரிவினையில வந்து சந்தோஷப்படக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆவி பிரிவினையை உண்டாக்குகின்ற ஆவி கிடையாதுங்க சகோதர சகோதரி. 9வது விஷயம், தேவனுக்கு எதுல கோபம் வரும்னாக்கா, தேவனுடைய வசனத்தை நம்ம ரிஜெக்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன், அசட்டை பண்ணா தேவனுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வரும். ஜெகரியா 7ஆம் அதிகாரம் 11, 12ங்க. ஜெகரியா சாப்டர் 7, 11 and 12ங்க. அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோலை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. கடும் கோபம் வந்துச்சு. ஏன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு அவங்க வந்து இடம் கொடுக்கலங்க. ரிஜெக்ட் பண்ணதுனால தேவனுக்கு அவங்க மேல கோபம் வந்துச்சுங்க. இதே விஷயத்த இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. நான் சொல்ற வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளாத போனா என்ன ஆகும் அப்படின்ட்டு. யோவான் 12ஆம் அதிகாரம் 48ல, ஜான் சாப்டர் 12:48ல, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நான் சொன்ன வார்த்தையே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். பாத்தீங்களா? நான் சொன்ன வார்த்தையே அவனைய நியாய தீர்க்கும் அப்படின்றாருங்க. லாஸ்ட்ல வந்து நியாய தீர்ப்பு தான் வரப்போதுங்க. இயேசுவின் வார்த்தையை நம்ம புறமே தள்ளுனாக்கா. ஏன்னாக்கா அதுல ஜீவன் இருக்குதுங்க. இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு வார்னிங் தருவாரு, நாளைக்கு தருவாரு. லைஃப் லாங் வந்து வார்னிங் கொடுத்துட்டே இருப்பாரு, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருப்பாருன்ட்டு நம்ம நினைச்சிடக்கூடாதுங்க. இன்றைக்கு தான் வந்து நம்மளுடைய ரட்சிப்பின் நாள். இன்னைக்கு தேவனுடைய வாசனத்தை நம்ம கேட்டாக்கா நம்ம வந்து அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பணுங்க. இல்லைங்களா? ஜியோகிம் அப்படின்ற ஒரு ராஜா பண்ண தவறு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எரேமியா வந்து சில வார்னிங்ஸ் எழுதி கொடுத்தாரு. அதை அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? கொளுத்திட்டாருங்க. வெட்டிட்டு கொளுத்துறாரு. தேவனுடைய வசனத்துக்கு அவர் கொடுத்த மரியாதை பாத்தீங்கன்னாக்கா, இதனால அவருக்கு நியாய தீர்ப்பு வந்துச்சுங்க சகோதர சகோதரி. இந்த மாதிரி நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம டைரக்டா இந்த மாதிரி பண்ணாம நம்ம இன்டிஃபரண்டா பண்ணலாம் வேற மாதிரி. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. இதோட அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சில விஷயங்களை வந்து நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. முதலாவது, பைபிள்ல தேவன் நம்மளுக்கு கொடுக்குற வார்னிங்கை வந்து சாதாரணமா எடுத்துக்கூடாது. அது வேற யாருக்கும் சொல்றாரு அப்படின்ட்டு கூட எடுத்துக்கூடாது. நமக்கு தான் பேசுறாரு, நம்மள வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணுங்க. 2வது வந்து செலக்டிவா இருக்கக்கூடாதுங்க கீழ்ப்படிதல் விஷயத்துல. செலக்டிவ்னாக்கா தேர்ந்தெடுத்து கீழ்ப்படிவது. இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குது, அதனால நான் கீழ்ப்படிறேன். இது கஷ்டம், அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? அசட்டை பண்றது வசனத்தை. தெய்வீக அந்த ஞானத்தை வந்து புறம்பே தள்ளுறதுங்க. யாராவது கவுன்சிலிங் கொடுத்தா ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுங்க. ரொம்ப ரொம்ப டிஃபென்சிவா இருக்கிறதுங்க. இல்லைங்களா? நான் பண்றதா கரெக்ட் அப்படின்ட்டு சொல்றது. இதெல்லாம் வந்து தவறா போக்குங்க. அப்படி இருந்தால் தேவனுடைய கோபம் நிச்சயமா வந்து நம்ம லைஃப்ல வரும். 10வது விஷயம் தேவனுக்கு கோபம் தருகின்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம லைஃப்ல கூட அது இருக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவிசுவாசம். தேவன் எல்லாம் நல்லதா பண்ணும்போது அவரை ரொம்ப ரொம்ப நம்புறதுங்க, துதிக்கிறது, எல்லாமே பாசிட்டிவா இருக்கும்போது, கொஞ்சம் ஏதாவது கஷ்டம் வரும்போது தேவனை கேள்வி கேட்கறது, இல்லைங்களா? அவிசுவாசமா யோசிக்கிறது. எப்படி இதெல்லாம் நடக்கும்? இம்பாசிபிளா தெரியுது, லாஜிக்கலா இல்லையா அப்படின்ட்டு நம்ம வந்து யோசிக்கிறது. இப்படி நம்ம போனோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா தேவனோட கோபம் நம்ம லைஃப்ல வரணும். இஸ்ரேல் ஜனம் பண்ண ரொம்ப முக்கியமான தப்பு இதுதான். அதனால்தான் வந்து கானான் தேசத்துக்குள்ள அவங்களால போக முடியாம ஆயிடுச்சு. இதை வந்து எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 16ல இருந்து 19 நம்ம பார்க்கும்போது பவுல் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 3, 16 to 19ல கேட்டவர்களில் சிலர் கோபம் மூட்டினார்கள். பாத்தீங்களா? கோபம் மூட்டிட்டே இருந்தாங்க. மோசைக்கும் ரொம்ப ரொம்ப கோவம் வர மாதிரி பண்ணாங்க, தேவனுக்கும் ரொம்ப வந்து கோவம் வர மாதிரி பண்ணாருங்க. 40 வருஷமா இதே தான் பண்ணிட்டே இருந்தாங்க.
அதனால ஃபர்ஸ்ட் வந்த அந்த சந்ததி கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. ஏன் போகலன்றத 19வது வசனத்துல எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்காமல் போனார்கள். பாத்தீங்களா? அவிசுவாசத்தினால கானான் தேசத்துக்குள்ள போகாத மாதிரி ஆயிடுச்சு. அதே அவிசுவாசம் நமக்கு இருந்தா பரம கானானுக்குள்ள நம்மளால போக முடியாதுங்க. சங்கீதம் 78, 21, 22ல கூட இதே தான் சொல்றாரு. சாம் சாப்டர் 78, 21-22ல ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு உக்கிரமானார். யாக்கோபு விரோதமாய் அக்கினி மூண்டது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபமும் எழும்பினது. அவர்கள் தேவனை விசுவாசிக்காமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனார்கள். பாத்தீங்களா? ஏன் வந்து தேவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுனாக்கா, அவருடைய வல்லமைய வந்து சாதாரணமா எடுத்துக்கினாங்க. அவிசுவாசத்தினாலதான் தேவனுக்கு அவங்க மேல ரொம்ப கோவம் வந்துச்சுங்க. தேவனுக்கு கோரா அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அவர் கூட கொஞ்சம் பேரை சேர்ந்துட்டு மோசைக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்ப தேவனுக்கு இன்னும் கோவம் வந்துச்சுங்க. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, பூமி பிளந்துருது, எல்லாரும் உள்ள போயிட்டு செத்துறாருங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல நெருப்பு வந்து அவங்களை சுட்டெரிச்சிச்சுங்க. இந்த மாதிரி மாண்டு போனாங்க. காரணம் என்னன்னாக்கா அவிசுவாசம். இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க. இந்த ஆவி நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்ட்டு எப்படி கண்டுகொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கான்ஸ்டன்டா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்குது. தேவன் எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தாலும் இது என்கிட்ட இல்ல, அது என்கிட்ட இல்ல அப்படின்ட்டு அதன் மேல குறை சொல்லிட்டே இருந்தா, இந்த ஆவி, அந்த கோராவோட ஆவி நம்ம கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்களா? தேவன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, அவருடைய வாக்குத்தத்தின் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, கொஸ்டின் பண்றது, தேவனுடைய அந்த நன்மையின் மேலேயே கேள்வி கேட்கறது, பர்சிஸ்டன்டா வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, இண்டிபெண்டா வாழணும்னு நினைக்கிறதுங்க, தேவனை விட்டு செப்பரேட்டா இருக்கணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே அந்த ஆவி இருக்கிறதுனால தாங்க. இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவனுக்கு நம்ம மேல ரொம்ப ரொம்ப கோவம் தருவாங்க. ஸோ தேவனுக்கு கோபம் தராம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளா நம்ம வாழும்படி தேவன்கிட்ட போய் நம்ம இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தா கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ so மச். ஆமென்.